உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாகிய ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்வானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ ஜபத்தை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்லிட்டு அது போகலாம் ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். வியாதி வராம யாருக்காவது இருந்தார்? வியாதி வராம யாருக்காவது இருந்தார்? வியாதி இல்லாத மனுஷன் இருந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியர்களுக்கு இன்னும் அதிகம் போகிறேன், இன்னும் அதிகம் போகிறேன். கதிரக்கு ஸ்தோத்திரம். அந்த சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றாரு. வியாதி வரும், வியாதி வரும். ஒருவன் வியாதி பட்டால், வியாதி பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை பார்ப்பாங்க. சபையின் மூப்பர்கள். அப்போ பாஸ்டர் இந்த இடத்துல ஆப்ஷன், பாஸ்டர் இந்த இடத்துல ஆப்ஷன் ஜெபத்தில் யாரெல்லாம் பைபிள் சொல்றது யாரும் சொல்றாரு சபையின் மூப்பர்கள். அப்போ அந்த பாஸ்டர் போல அந்த மூப்பர்கள் இருக்கணும். சொல்றேன். மூப்பர்களுடைய டெசிக்னேஷன் என்னன்னா ஒரே மனைவியுடைய புருஷன். அப்படிதானே இருக்குது. பவுல் எழுதியிருக்கிறார். மூப்பர்கள் ஒரே மனைவியுடைய புருஷன். எதற்கு சோதனை உண்டாங்க? மது, மாது, மங்கை, இந்த 3 தான் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். எதற்கு சோதனை? அப்படிதானே? மது, மாது, மங்கை இழிவான ஆதாயத்தை இழிவான ஆதாயத்தை இச்சிக்கப்படக்கூடாது. அப்படி ஒருவன் சபையில் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். இதுலதான் நிறைய பேர், இதுலதான் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். எதற்கு சோதனை உண்டாக அநேக மூப்பருடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். எதற்கு சோதனை உண்டாகட்டும், எப்படி எப்படி இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சபையின் மூப்பர்களை வரவழைச்சு கதவுக்கு சொல்றாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். இப்போ எண்ணெய் பூசலே எல்லாம் வேண்டாம், தலையில கையை ஜெபம் பண்ணா போதுன்னே சொல்லி விட்டுறாங்க. கதவுக்கு சொல்றது எண்ணெய் பூசுறது ஒரு நல்ல அனுபவம். எண்ணெய் பூசுறது ஒரு நல்ல அனுபவம். 10 மூப்பர்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து முட்டி போட்டு அந்த எண்ணெய் பரவதுக்கு தேவையே கண்ணீர் ஊற்றி ஜோம் பண்ணி அதை இது பண்ணி எண்ணெயை இது உடைய ரத்தமாய் மாற்றிட்டுனா கண்டிப்பாக ஆண்டவர் அந்த எண்ணெய் என்ன செய்வாரு? அது மாற்றுவார், ரத்தமாக மாற்றுவார். எதற்கு சொல்ற இது என்னுடைய வாழ்க்கையோட அனுபவமா நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். எண்ணெய் ஊசி அவனுக்காக ஜெபம் பண்ண அவனுக்காக ஜெபம் பண்ண. ஸோ இந்த வருஷம் முடியாது, இது ஒரு 10 நிமிஷமா ஆகு. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடியே. இந்த அடுத்த வருஷத்துல சொல்றது விசுவாசம் உள்ள ஜெபம். எதற்கு சொல்றது? இங்க எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம்னா என்ன. விசுவாசம்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் என்பது அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சொல்றது. ஆனா யாக்கோபு சொல்ற விசுவாசம் வேற. யாக்கோபு இந்த 5 அதிகாரங்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்ற 3-4 விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசத்தை மாத்திரம் சொல்லி இருப்போம். என்னுடைய ஆசிரியப்பா ஏன்னா விசுவாசத்தை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பதான் நோம்புகள் ஓகே, கூடி வருதல் ஓகே, ஜபம் அந்த எண்ணெயை பூசி கத்தோடைய சம்பந்தத்தில் ஜெபம் பண்ணது ஓகே. புரியுதா? அந்த எண்ணெய் பூசுறதும் ஓகே, எண்ணெய் பூசுறதும் ஓகே. அடுத்து என்ன யாக்கோபு எதிர்பார்க்கணும்? அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம். ஒரே ஒரு விசுவாசத்தை மாத்திரம் பார்க்கணும். யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாமல் இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை சொல்லுங்க, பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாமல் இருப்பீர்களாக.
அப்ப இந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன? பட்சபாதம் விசுவாசம். பட்சபாதம் உள்ள விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்கை சுதந்திரம் உண்டாக சரி, நான் அந்த பகுதிக்கு போகல, டைம் இல்லை, வேற ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரு சபையில் ஒரு பணக்காரன், அதே சபையில் ஒரு ஏழவன் 5000 ரூபாய் கணக்கு கொடுக்கணும், 50 ரூபாய் கணக்கு கொடுக்கணும். வா சரிதானே? சரிதானே? இப்போ பாஸ்டருடைய அந்த அந்த பாஸ்டருடைய எண்ணங்கள் யாருக்கு மேலே தான் அதிகம் இருக்கும்? அதிகம். நான் சொல்றது யாரும் உண்மைதானே? உண்மைதானே? கதை சொல்லு. இந்த 50 ரூபாய் காணிக்க போகும்போது சோதனை இதுதான் பட்சபாதம் உள்ள விசுவாசம். இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்க காரணம் பட்சபாதம் விசுவாசம். பட்சபாதம் உள்ள விசுவாசம் கதை சோதனை. நிறைய ஜெபம் எத்தனை பிரயப்பட்டு ஜெபம், எல்லா ஜெபம் கேட்கப்பட்டுதான் நீங்க எங்க இருக்கணும்? அப்படிதானே? எல்லா ஜெபம் கேட்கலாம் எங்க இருக்கணும்? நான் யாரும் எத்தனையோ ஜெபம் எத்தனை ஜெபம் கேள்வி பிரதியாக்கிதான் சொல்றேன். உங்களுக்கு கதை சோதனை உண்டாக ஜபத்தை கேட்டதும் இந்த ஜபத்தின்படியே எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததும் கதை சோதனை. கடந்த வாரத்துக்கு முன்ன வாரம் அதை பின்னாடி சொல்றேன் கதை சோதனை. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன விசுவாசம்? பட்சபாதம் உள்ள விசுவாசம். கதை சோதனை. கண்டிப்பா நம்ம சபையில ஏழைகள் அதிகமா இருப்பாங்க, பணக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. புரியுதா? அப்போ அந்த பணக்காரர்களை விட நம்ம போக்கஸ் காரணம் என்ன இருக்கணும்? ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதற்கு சொல்றாங்க ஆசீர்வாதம் இருப்பாங்க. இதில் யார் கண்டுக்கிறது இல்லை, யாரும் தியானிக்கிறது இல்லை, அதை வந்து வாழ்க்கையில் அபியாசப்படுறது இல்லை. அதற்கு சோதனை உண்டாங்க. கரங்களுக்கு பயன்படுத்துவோம். அதற்கு சோதனை. ஏழை சமையல் வருகிற ஏழைகள் நமக்கு முக்கியமாக போக்கஸ் கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? அவங்கள அன்போடு அணைச்சிக்கணும். கதை சொல்லுவோம். எனக்கு ஒரு சகோதரி சர்ச்சில் அந்த பிள்ளை ஜெபம் பண்ணி தான் பிறந்தான், ஒரு ஆம்பளை பிள்ளை. கடைசியில் எடுப்பு நடக்க முடியாது, பிள்ளை கமராது, பிள்ளை ஆனாது, பிள்ளை வளர்ச்சி இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கொண்டு வருவோம், ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க சகோதரி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுவோம். ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுவோம். ஏழைகளுக்கு பண்ண ஜெபம் இல்லை. எதற்கு சோதனை கேட்டார். பிள்ளை மாமா வந்து அது ஒரு 6 வயசு 7 வயசு ஆகும்போது திரும்பி ஒரு காய்ச்சல் வரும்போது திரும்ப இரண்டு தான் கொண்டு வராங்க. அப்போ நான் வீட்டு ஃப்ரெண்டில் சோஃபா உட்காந்துருக்கேன். அந்த பையன் ஓட்டம் என் பக்கத்தில் வந்து உட்காந்து தாய் சொல்றான், ஐயா பக்கத்தில் நீ உட்கார கூடாது. எதற்கு சோதனை? நான் சொல்லுவேன் ஆண்டவரைக்கு அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அந்த பையனை நான் கட்டி பிடிச்சி அரவணைச்சு அந்த அரவணைப்பிலே பாதி காய்ச்சல் வந்து போச்சு. அந்த அரவணைக்கிற அன்புல பாதி காய்ச்சல் வந்து போச்சு. இயேசுவின் நாமத்தினால் என்ன காரியம்? கத்திரிக்கு சோதனை காய்ச்சலே போச்சு. ஏழைகள் ரொம்ப முக்கியம். கத்திரிக்கு சோதனை அது நல்லவர். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? மாறிட்டோம். எண்ணத்திலேயோ சிந்தனையிலையோ மற்றதிலேயோ ஒரு மாற்றம் வந்தது. அங்க ஜெபம்